ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கமா இருந்தா தான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். பட் அப்படி இல்ல. ஒழுக்கத்த தாண்டி சில விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்மட்ட இருந்தா தான் இந்த சொசைட்டி நம்மள மதிக்கும். ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுப்போம். அத பண்ணது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத சாதாரண மனுஷன். இந்த சொசைட்டி என்ன பண்ணும்? அவன் அயோக்கியன், ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணி அசிங்கப்படுத்தும். பட் அதே தப்ப ஒரு பணக்காரங்களோ இல்லைன்னா பவர்ல இருக்கிறவங்க பண்ணா அவங்க சூழ்நிலை கைதி. அவங்க பண்ணா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னுவாங்க. இல்லைன்னா அதை கண்டுக்காம சைலண்டா கடந்து போயிடுவாங்க. ஓகே, இப்ப என்ன கொஸ்டின்னா, எதுக்கு இந்த ரெட்டை வேடம்? ஏன்னா மனுஷங்களுக்கு பிறவிலேயே பணத்துக்கும் பவருக்கும் தலை குனிகிற பழக்கம் இருக்கு. ஒருத்தன் நல்லவனா இருந்தானா இந்த உலகம் அவனை யூஸ் பண்ணத்தான் பார்க்கும். பட் கெட்டவன் இந்த உலகத்தையே யூஸ் பண்ணுவான். ஒருத்தன் நல்லவனாவும் ஏழையாவும் இருக்கிறப்போ மதிக்காத இந்த உலகம் தான் பணக்காரங்களும் பவர்ஃபுல்லான பீப்புளும் என்ன தப்பு பண்ணாலும் அதை மறந்துட்டு அவங்க எது பண்ணாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி நிற்கும். ஒழுக்கம்ன்றது முக்கியம் தான், இல்லைன்னு இல்லை. பட் ஒழுக்கம் மட்டுமே முக்கியம் கிடையாது. இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா யூ மஸ்ட் ஹேவ் மணி, பவர், ஸ்டேட்டஸ். இந்த மூணையும் சேஸ் பண்ணிட்டு நாம ஒரு தப்பான வழியில போயிட்டோம்னா, நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நைட்லாம் தூக்கமே வராது. கடைசியில் அந்த மூணு இருக்கும், ரெஸ்பெக்டும் இருக்கும், பட் நிம்மதி இருக்காது. ஸோ ஆல்வேஸ் சூஸ் அ குட் பேர். அடுத்தவங்களுக்கு நாம நல்லவனா இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நமக்கு நாம நல்லவனா இருந்தா போதும். ஏன்னா அடுத்தவங்க நம்மளுடைய ஸ்டேட்டஸை மட்டும்தான் பார்ப்பாங்க.